வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். இவரது காலம் 1826 முதல் 1889 வரை. 19ஆம் நூற்றாண்டில் தென்னிந்திய பகுதியில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சத்தை தாது வருட பஞ்சம் என்று இன்றும் நினைவு கூர்வர். 1 கோடி மக்கள் பஞ்சத்தின் பிடியில் சிக்கி இறந்திருக்கலாம் என பதிவுகள் கூறுகின்றன. இதைக் கண்டு மனம் பொறுக்காத தமிழர் ஒருவர் மனமு வந்து தமது சொத்துக்கள் அனைத்தையும் கொடையளித்தார். இதனை போற்றும் விதமாக கோபாலகிருஷ்ண பாரதியார் நீயே புருஷமேரு என்ற பாடலை இயற்றி அவரை பெருமைப்படுத்தினார். அவர்தான் நீதிபதி மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. அவர் மொழிபெயர்ப்பாளராகவும் நாவலாசிரியராகவும் பெயர் பெற்றவர். தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர். மாயவரத்தின் நகர்மன்ற தலைவராகவும் பணியாற்றிய அவர் தமது சமகால தமிழறிஞர்களான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், ராமலிங்க வள்ளலார், சுப்பிரமணிய தேசிகர் போன்றோரிடம் நட்பு பாராட்டி நெருங்கியிருந்தார். கிபி 1805 முதல் 1861ஆம் ஆண்டு வரை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதலில் தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரதகம் என்ற நூலாக வெளியிட்டார். மேலும் பெண்மதி மாலை, திருவருள் அந்தாதி, சர்வ சமய சமரச கீர்த்தனை, சுகுணசுந்தரி முதலிய நூல்களையும் பல தனிப்பாடல்களையும் இயற்றியுள்ளார். இசையிலும் வீணை வாசிப்பதிலும் வல்லவராக திகழ்ந்த இவர் 1000க்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை இயற்றியிருக்கிறார். வடமொழி, பிரெஞ்சு, லத்தீன் ஆகிய மொழிகளை கற்றறிந்திருந்தார். அவர் பெண் கல்விக்கு குரல் கொடுத்த மிக முக்கிய ஆளுமையாக அறியப்படுகிறார். மேலும் இவருடைய சந்ததியில் வந்தவர்தான் விஜய் ஆண்டனி இசையமைப்பாளர் அவர்கள்.